Hello everyone, welcome to another video. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பார்ட் 1 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன்னாப்பா ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து ஸ்னோ ஃபால்ஸ் அது இதுன்னு சொன்னோம், ஆனால் எதுவுமே இல்லையே அப்படின்னு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஆமாங்க, ஷிம்லாவில் வந்து ஸ்னோ அவ்வளோவா இல்லை. நாங்கள் போன டைமில் நம்ம போன டைமில் சீசன் இல்லை, ஃபிப்பு தான் நம்ம போனோம். அதனால நம்ம வந்து குஃப்ரி போகிறோம். குஃப்ரிக்கும் ஷிம்லாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டுமே மலைப்பிரதேசம் தான். ஷிம்லாவிலேருந்து குஃப்ரி வந்து கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போகும்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட -3 டிகிரி 4 டிகிரி செல்சியஸ் தான். இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலுமே நீங்கள் ஸ்னோ தான் பார்க்க போகிறீங்க. பயங்கர என்ஜாயாக இருக்கும். இது சிம்லா சீரீஸ் பாகம் 2. நான் சொன்னேன் இல்லைங்க, எங்கே பார்த்தாலும் பனியாக இருக்கும்ன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சைடு ஃபுல்லாக பனி தான். நம்ம இங்கேருந்து குஃப்ரி ஹோட்டல் ரூம் எடுத்துருக்கோம், அங்கே போகிறோம். ஒரு 2 டேஸ் தங்கி வந்து குஃப்ரி ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி பிளானு. நேற்று பயங்கர பனிப்பொழிவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஃபுல்லாக பயங்கர பனியாக இருக்குது. நம்ம இங்கேருந்து வந்து அங்கே போகிற ரூட் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் ஃபுல்லாக ஹிமாலயன் மவுண்டைன் சீரீஸ்லாம் நிறைய பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அது எல்லாமே ஹிமாலயன் மவுண்டைன் தான். என்ஜாய் பண்ணுங்கள். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க.
கேசரி ஏங்க சிரிச்சீங்க? ஓ சிரின்னு சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சீங்களா? வேற பாடுவோடோ யோசிச்சான். ஃபைனலி கிட்ட நெருங்கிட்டாங்க. வர வழியில் ஃபுல்லாக டேக் டைவர்ஷன்ட்டு இந்த பக்கம் வழி கிடையாது. என்னடா சிவில் நிறுத்துது? இங்க என்ன சார் நடக்குது? என்ன நடக்குதுன்னு யாருக்கே தெரியும்? டெய்லி எனக்கு சொல்லி சொல்லி பழக்கம் ஆச்சியா? போனா போய் ஏன் சார் இது கொஞ்சம் ஓவர். நேற்று நிறைய பனி பொழிஞ்சதால ரோடெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதால வண்டி போக முடியல, ஸ்கிட் ஆகுது நிறையா. அப்புறமேட்டு ஒரு வழியாக வந்துட்டோங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம வியூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பனிலாம் நேற்று நைட்டு பயங்கரமாக பெஞ்சிருக்குது இங்கே. நீங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் தான். இங்கே வந்து நல்ல பயங்கர வியூ இருந்தது. இன்னைக்கு டே 3ங்க. இன்னைக்கு வந்து ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ், இந்த ஸ்லைடிங், ஸ்கீயிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்ப நேரத்துக்கு பயங்கர ஸ்னோ ஃபால்ஸ். அங்கே வந்து அந்த வேனாவில் மேலே போகவே முடியல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் இறங்கி நடந்து வந்துடுங்க, இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னாரு. சரி, நாங்களும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே பயங்கர ஸ்னோ ஃபால் ஆகிட்டு இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்னோவாக இருக்குது. இங்கே ரோடே தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஸ்னோ தான். பாருங்க மேலே பாருங்க. அவன் பொருளை எடுத்து அவனே போடுவான்டான். அவர் இன்னமும் சொல்றாரு, இங்க ஆடாதீங்கன்னு சொல்றாரு போல. எல்லாம் அடிச்சானுங்க. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா. 2 மணிக்கு வந்துச்சுனா யாருன்னு இல்லைங்க, ஒரு பிரபு. பனிய வந்து சொல்லு மாதிரி முடிக்கணும். படுங்க. அடி 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 அடி. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம்.
அக்கா அது ஒட்டி வச்சுட்டான். அது ஒட்டி வச்சுடா டேய். மூஞ்சி வச்சாங்க. மூஞ்சில அடிக்காங்க, கால்ல கையில ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஹாய் ஹாய் பாய்ஸ். அம்மா சொல்லு. अरे ये रह गया 2 किलोमीटर भैया. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. அங்கங்கே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களே வந்து ஸ்னோ விளையாட தேவையெல்லாம் அட்டாயருமே அவங்களே தந்துடுவாங்க. நம்ம ஆனால் நீங்கள் சில இடத்துல நிறையா ஸ்கேம் நடக்குது. இந்த ஸ்லைடிங் இந்த 2-3 ஆக்டிவிட்டிஸ் வச்சுருப்பாங்க. கேட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஐயோ பயமா இருக்கு. 5 मिनट वेट भैया. क्या நடுவுல மாட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? क्या बोल रहा है? நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா? என்னடா இப்படி பறிச்சிருக்கீங்க? அடிக்குது எனக்கு. रेडी है? हाँ रेडी. எல்லாம் வாங்க. மேல இருந்தா தெரியாது. கை 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 கையில நீட்டாங்க. கை நீட்டாங்க. ஐயா கிளிக். சாமி நம்ம பார்த்து பேசுது. என்ன போன் எப்படி ஆட்டா உள்ள தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இன்னொரு வீடியோவில் மறக்காம பார்க்கலாம்.